إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பேரருள், நோன்போடு இருக்கக்கூடிய நாம் இன்னும் ஒரு இபாதத்துக்காக வணக்கத்துக்காக அமர்ந்திருக்கின்றோம். அதுதான் அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுதல். அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுதல் எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை நாம் நிறையவே அறிந்து வைத்திருக்கிறோம். இன்றைய நமது மார்க்க வகுப்பினூடாக முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய ஒரு நபிமொழி, அந்த நபிமொழியோடு தொடர்புடைய விளக்கங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், எனது சமுதாயத்தில் 70,000 பேர்கள் கேள்வி கணக்கின்றி சுவர்க்கம் நுழைவார்கள். அல்லாஹு தஆலா அந்த உன்னதமான பாக்கியத்தை பெற்ற மக்களாக நம்மை ஆக்கியருள்வானாக. அன்பிற்குரியவர்களே, அந்த நபிமொழியை அல்லாஹுடைய தூதர் நபித்தோழர்களிடம் கூறிவிட்டு அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்து விடுகிறார்கள். அப்போது சஹாபாக்கள் ஆர்வத்தால் தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் யாராக இருக்கும் என்று கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள், அவர்கள்தான் இஸ்லாத்திலே பிறந்து இஸ்லாத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்கள். இன்னும் சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு நேசம் கொண்டவர்கள், தோழமை கொண்டவர்கள். இன்னும் சிலர் சொல்கிறார்கள், அவர்கள் எந்த ஒரு சிறுக்கையும் செய்யாதவர்கள். இப்படி சஹாபாக்கள் அந்த கூட்டத்தினர் யாராக இருப்பார்கள், அந்த கூட்டத்தினர் என்ன பண்புகளை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்பதை பற்றி தங்களுக்கு மத்தியில் கருத்துக்களை பரிமாறிக் கொண்டிருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் மறுபடியும் வந்து கேட்கிறார்கள், தோழர்களிடம் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்போது சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் சொன்ன அந்த சாரார் யாராக இருப்பார்கள் என்பதை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவர்களுக்கென்று உள்ள பண்புகள், அவர்களுக்கென்றுள்ள பண்புகள். முதல் பண்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவர்கள் லா யஸ்தர்கூன், ஓதி பார்க்குமாறு பிறரிடம் கேட்க மாட்டார்கள். இது முதல் விஷயம். அன்பிற்குரியவர்களே, இதில் நாம் சில விளக்கங்களை பெற்றுக்கொண்டு அடுத்த இரண்டாவதுக்கு செல்வோம். ஓதி பார்ப்பதை நாம் இன்னொருவரிடம் கேட்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றல்ல. இப்ப நாம் நோயில் இருக்கிறோம், நோயில் இருக்கும் போது நாம் சொல்கிறோம், எனக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஓதுங்க என்று சொல்லுவது மார்க்கத்தில் தடை கிடையாது. ஆனா என்ன, அங்க சில கண்டிஷன்கள் இருக்குது. என்ன கண்டிஷன் இருக்குது என்றா, அவர் ஓதி பார்ப்பவர் அவர் ஓதி பார்த்து விட்டால் குணமாகிவிடும் என்ற நம்பிக்கை கூடாது. எப்படி வந்துடக்கூடாதுண்டா, இவர் ஓதி பார்த்துட்டாரண்டா என்ன குணமாகிடும், அந்த அசரத் ஓதிட்டாரண்டா சரி என்று இப்படி வர இந்த நம்பிக்கை கூடாது மார்க்கத்துல. அதாவது குணப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ், குணப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ், அவன் தான் ஷாஃபி. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் ஒன்று, அவன் யாரு? அவன் அஷ்-ஷாஃபி, குணமளிப்பவன், நிவாரணம் அளிப்பவன் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல ஒன்று. அல்லாஹும்ம அன்த ஷாஃபி, நபி அவங்க துஆல எப்படி சொல்லி தந்தாங்க எங்களுக்கு? அல்லாஹும்ம அன்த ஷாஃபி, யா அல்லாஹ் நீதான் குணமளிப்பவன் என்றுதான் சொல்லி தந்தார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் ஒருவரிடம் ஓதி பார்க்குமாறு கேட்பது என்பது மார்க்கத்தில் தடை கிடையாது. ஆனால் என்ன நம்பிக்கையில கேட்கக்கூடாதுண்டா, இவர் ஓதி பார்த்தால் குணமாகிவிடும் என்ற நம்பிக்கையில் அப்படி வந்துடக்கூடாது. அல்லாஹ் குணமளிப்பவன் என்ற நம்பிக்கை எப்போதும் இருக்க வேண்டும். அவன் தான் குணமளிப்பவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொன்னாங்க? வைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன்,
வைதா மரில்து பஹுவ யஸ்வீன் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். நான் நோயுற்றால் அவன் தான் என்னை குணப்படுத்துபவன், என்னை குணப்படுத்துபவன் அல்லாஹ் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அதே போன்று ஓதி பார்க்கக்கூடிய வார்த்தைகள்ல ஷிர்க் இருக்கக்கூடாது. இது அடுத்த கண்டிஷன். என்ன? ஓதி பார்க்கக்கூடிய வார்த்தைகள்ல நபியிடத்துல சஹாபாக்கள் இதை பற்றி கேட்ட போது என்ன சொன்னாங்க? உங்களோட வார்த்தைகளை என்கிட்ட சொல்லுங்க, கொண்டு வாங்க. என்ன வார்த்தைகளை கொண்டு ஓதுறீங்க, அதை கொண்டு வாங்க வார்த்தைகளை, என்னிடம் அதை ஒப்புவீங்கள். அதில் ஷிர்க் இருக்கக்கூடாது, அதில் ஷிர்க் இருக்கக்கூடாது. அப்ப இது முக்கியமான கண்டிஷன். அடுத்த அருமை சகோதரர்களே, அவைகள் குர்ஆன்ல இருந்தும் சுன்னால இருந்தும் இருக்க வேண்டும். எதிலிருந்து இருக்க வேண்டும்? குர்ஆனில் இருந்தும் சுன்னாவில் இருந்தும் அவைகள் இருக்க வேண்டும் அந்த வார்த்தைகள். எனவே தெரியாத ஒரு மொழியில என்ன ஒருத்தர் மந்திரிக்கிறதுக்கெல்லாம் அனுமதிக்க கூடாது. அப்படியா இல்லையா? மந்திரிக்கிறது என்று தெரியாத மொழிகள்ல செய்வது கூடாது. ஏன் கூடாது? தெரியாத மொழிகள்ல என்ன சொல்றாங்கன்னு தெரியாது, அதுல என்ன இருக்குது தெரியாது. எனவே இதை நாங்க அனுமதிக்க கூடாது. அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, முக்கியமா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சட்டம் என்னப்ப? ஓதி பார்த்தல் சம்பந்தமாக சொன்ன விஷயங்கள் புரிஞ்சுட்டு தானே? அதாவது ஓதி பார்க்குமாறு ஒருவரிடம் கேட்க முடியுமா, கேட்க கூடாதா? கேட்கலாம், அப்படிதானே? அப்ப இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் அவர்கள் கேட்க மாட்டாங்கன்னு சொல்றாங்களே, அப்ப கேட்க மாட்டாங்கன்னு சொன்னா தடை அல்ல, தடையாக புரிஞ்சு கொள்ளாதீங்க. இந்த சிறப்பை நீங்க அடைவதாக இருந்தா இந்த தியாகத்தை செய்யணும். எந்த சிறப்பு அடைகிறதுக்கு? 70,000 பேர் அந்த கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் போற அந்த சிறப்பை நீங்க அடைவதாக இருந்தால் நீங்க இதை தியாகம் செய்யணும். எதை தியாகம் செய்யணும்? இன்னொருத்தர கேட்க கூடாது. நீங்களாக ஓதி உங்களுக்கு ஓதிக்கொள்றீங்க, இது தடல்ல. இவங்க அந்த சிறப்புல இருப்பாங்க. எந்த சிறப்புல? ஒருத்தர் அவருக்கு நோய் வருது, அவராக ஓதிக்கொள்றார், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கொள்றாரு, சூரத்துல் இக்லாஸ் ஓதிக்கொள்றார், அவராக ஓதிக்கொள்றார். இது அனுமதிக்கப்பட்டது. ஏன்? இதுல ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ் சொன்னது கேட்க மாட்டாங்கன்னு தான். கேட்க மாட்டாங்கன்னு தடை அல்ல, அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனவே ஒருவர் தனக்காக ஓதி பார்க்கும் போது அவர் இந்த சிறப்புல இருப்பார், இந்த சிறப்பு அவர் இழக்க மாட்டார். ஏன்னா நபி அவர்கள் என்ன செய்வாங்க? நபி அவர்கள் தனக்காக அவ்வாறு ஓதிக்கொள்வார்கள். நபியாவோட அந்த மரண வேலையில ஆயிஷா என்ன செஞ்சாங்க? குல் அல்லாஹு அஹத், குல் அஸ்பில் ஃபலக், குல் அஸ்பில் ஆகிய சூறாக்கள் அவங்களாக ஓதி நபியுடைய கைகள் ஊதி அப்படி தடை விட்டாங்கன்ற ஹதீஸ்ல நாங்க படிக்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நாம் இந்த சிறப்பு அடைவதாக எதை தியாகம் செய்யணும்? கேட்பது. இப்ப உங்களுக்கு தெரிந்தானே, இப்ப சில தியாகங்களை செய்ய வேண்டும் என்றதுக்கு ஒரு அழகான ஹதீஸ் தான். ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வரான். ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடம் யா ரசூலல்லாஹ், அதாவது எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோய், அது ஒரு வலிப்பு போன்ற ஒரு நோய், எனக்கு வலிப்பு ஏற்படுகிறது, அந்த வலிப்பு நோய் குணமடைவதற்கு நீங்க அல்லாஹ்விடத்தில் எனக்காக துஆ செய்யுங்கன்னு கேட்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்மணிக்கு சொல்றாங்க, நீங்க இந்த நோயில பொறுமையோடு இருந்தால் ஃபலக்கில் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் உண்டு. நீங்க விரும்பினா உங்களுக்கு குணம் கிடைப்பதற்கு நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நபி அவங்க கூட எப்படி சொல்லல, நான் நேரடியாக அவங்கள குணப்படுத்த சொல்றாங்க, நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறேன் என்று சொல்றாங்க. எனவே இன்று பாத்தீங்கன்னா நோய் வந்தா நோய்க்கும் பார்க்க வேணும், பேய்க்கும் பார்க்க வேணும், எங்க போறாங்க? அந்த தர்கா இந்த தர்கா போய் ஈமான இழந்து விடுகிறார்கள். ஈமான் உள்ள கொஞ்சம் நெஞ்ச ஈமான் என்ன செய்து பறிபோகக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஏன்னா குணமளிப்பவன் அல்லாஹ். இஸ்லாம் நன்றாக இதை நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும் என் அருமை சகோதரர்களே. குணமளிப்பவன் அல்லாஹ், அவன் தான் ஷாஃபி, அவன் தான் நோயை இறக்கினான், நிவாரணத்தையும் அவன் தான் இறக்கி இருக்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையில சுப்ஹானல்லாஹ், இன்று நாங்க பார்க்கிறோம் மக்கள் வழி தவறக்கூடிய இடங்கள். நீங்க எடுத்து பாருங்களேன், மக்கள் பெரும்பாலும் வழி தவறக்கூடிய இடங்கள் எங்க என்று பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு நோய் வந்தா, குடும்பத்தில் யாருக்காவது நோய் வந்து விட்டால் என்ன, ஒரு சைத்தானிய அட்வைசர் வருவார். எப்படி வருவாரு? சைத்தானிய அட்வைசர் ஒன்று வருவார். அவர் என்ன சொல்லுவாரு, இவ்வளவு நாள் பார்த்துட்டீங்க, என்ன செய்யுங்க, அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, இங்க ஒருத்தர் இருக்குது, அங்க ஒரு தர்கா இருக்குது, அங்க போய் இப்படி கிடைச்சேன்னு சொல்லி சைத்தான் புறத்துல ஒரு சைத்தான் ஏஜென்ட்டாக வருவார். இப்படி சொன்ன உடனே இப்ப கொள்கையில உறுதியா இருக்கக்கூடிய ஆரம்பத்துல கொஞ்சம் உறுதியா இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் கூடாது, அது மார்க்கம் தடுத்த விஷயம். அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்ச நாள் நீடிக்குமா, நோய் நீடிக்க என்ன நடக்கும், இவரது நம்பி உறுதியும் கொஞ்சம் கொஞ்சமா தளர ஆரம்பிக்கும்.
கடைசியில் இவர் எப்படி நினைப்பாரு? நான் சொல்லிதான் ஏதோ ஆயிட்டேன்னு சொல்லிடுவாங்களோ, என்னாலதான் வந்துடும், அப்படி ஒரு பயமெல்லாம் அவன் ஷைத்தான் போடுவான். இது அப்ப உறுதி என்ன மௌத்து வரை உறுதியாக இருக்கணும் தானே. உறுதி என்றா நாம் தவறான வழியை தேர்வு செய்யக்கூடாது. அல்லாஹ் ஏன் சோதனை தாரான்? அல்லாஹ் சொல்றான், லியமீஸல்லாஹுல் ஹபீஸ மினத் தய்யிப். யாரு? தீயவர்கள் நல்லவர்களை புடம் போட்டு பார்ப்பதற்கு தான் சோதனை. புடம் போட்டு பார்ப்பதற்கு தான் சோதனை. அல்லாஹ் சொல்றான், மா கான அல்லாஹு லியதரல் மூமினீன அலா மா அன்தும் அலைஹி ஹத்தா யமீஸல் ஹபீஸ மினத் தய்யிப். அல்லாஹ் மூமின்களை அப்படியே விட்டுவிட மாட்டான். என்ன செய்வானாம்? தீயவர்கள் நல்லவர்களை புடம் போட்டு பார்ப்பதற்காக சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான் குர்ஆன். அப்படியே விட்டு விட மாட்டோம். என்ன செய்வோம்? சோதனையை தருவோம். சோதனையில பார்ப்போம் எப்படி செயல்படுறீங்க. அப்ப எனவே பெரும்பாலும் நோய்கள்ல பாத்தீங்கன்னா வழி தவறக்கூடிய நிலையை பார்க்கிறோம். கொஞ்சம் நோய் உடைய காலம் நீடித்து விட்டால் என்ன செய்யறாங்க? மார்க்கம் தடுத்த வழிகளுக்கு எல்லாம் சென்று விடுகிறார்கள். ஆனா இந்த பெண்மணியுடைய ஈமான பாருங்க, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு எங்களுக்கு எல்லாம் முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க இந்த நோயில பொறுமையோடு இருந்தா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். நீங்க விரும்பினால் நான் உங்களுக்கு ஷிஃபாவுக்காக அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், அந்த பெண்மதி எதை ஏற்றுக்கொண்டாங்கன்னு, அந்த வேதனை, அந்த நோய் வந்து அந்த வேதனையை தாங்க முடியாம தான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து முறையிடுறாங்க. அப்போது அந்த பெண்மணி சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இந்த நோயில பொறுமையோடு இருக்கிறேன், எனக்கு சொர்க்கம் தான் வேண்டும். சுப்ஹானல்லாஹ், பாருங்க எப்படி, நான் இந்த நோயில் பொறுமையோடு இருக்கிறேன், எனக்கு சொர்க்கம் வேண்டும் யா ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், பாருங்க, இந்த சாதாரண ஒரு நோய் வரும் போதே ஈமான பறி கொடுக்குறாங்க. அந்த பெண்மணி எதை ஏற்றுக்கொண்டாங்க? சொர்க்கத்துக்காக அந்த நோயுடைய வேதனையை ஏற்றுக்கொண்டார்கள். நோயுடைய வேதனையை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அடுத்து அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நோயுடைய நிலை வந்து விட்டால் என்னை அறியாமல் எனது ஆடை விலகி விடுகிறது, எனது ஆடை விலகி விடுகிறது. அந்த நிலை ஏற்படாமல் இருக்க நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. பாருங்க, பெண்களுடைய வெட்கம், ஒழுக்கம், இது எவ்வளவு பெரிய முன்மாதிரி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடைகளை குறைத்து கொண்டு செல்வதை நாகரிகமா பார்க்கலாம். இன்னைக்கு சமுதாயத்துல எதை பார்க்கறாங்க? ஆடை குறைப்பு தான் ஏதோ சமூகத்துடைய ஒரு முன்னேற்றம் மாதிரியும், அதுதான் நாகரீக உலகம் போன்றும் பார்க்கிறார்கள். அந்த பெண்மணியுடைய வெட்கத்தை, ஒழுக்கத்தை பாருங்க. அதாவது தான் சுய நினைவு இல்லாமல் இருந்தாலும் எனது ஆடை என்ன செஞ்சிடக்கூடாது? விலகிவிடக் கூடாது, எனது ஆடை விலகிவிடக் கூடாது என்று என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார சொல்ல இதற்காக துஆ செய்யுங்க. நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க? அதற்காக துஆ செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, நான் இந்த ஹதீஸ் உங்களுக்கு எதற்காக இந்த இடத்துல சொன்னேன்? இல்ல, தலைப்போடு உள்ள தொடர்பு என்ன? அதாவது நாம் சில அர்ப்பணிப்புகளை, தியாகங்களை செய்தாக வேண்டும் மறுமையில் சிறப்புகளை அடைவதற்கு. நிறைய பேர் நினைக்கிறாங்க எந்த ஒரு கஷ்டம் இல்லாம சொர்க்கத்துக்கு போறது நினைக்கிறான். உலகத்துல மார்க்கத்துக்கு எந்த தியாகத்தையும் செய்ய தயாரில்லை, மார்க்கத்துக்கு எந்த ஒரு அர்ப்பணிப்பையும் செய்ய தயாரில்லை. உலகத்துக்கு எவ்வளவு செய்ய தயார், மார்க்கத்துக்கு எப்படி நினைக்கிறாங்க? சும்மா சொர்க்கத்துக்கு போய் எந்த கஷ்டமும் படக்கூடாது, எந்த கஷ்டமும் படக்கூடாது என்று மக்களுடைய மனோநிலை அப்படி இருக்குது. மக்களுடைய மனோநிலை அப்படி இருக்கிறது. அல்லாஹ் கேட்கிறான், அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீங்க சும்மா லேசா சொர்க்கத்துக்கு போறதுக்கு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல. முன்னர் உள்ள சமுதாயங்கள் சோதிக்கப்பட்டது போன்று நீங்க சோதிக்கப்படாம, இந்த கஷ்டங்களையும் சிரமங்களையும் எதிர்கொள்ளாமல் எளிதாக லேசா சொர்க்கத்துக்கு போகலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாம் அர்ப்பணிப்புகளை, தியாகங்களை செய்தால்தான் அந்தஸ்தை அடைய முடியும். அந்த ஹதீஸுடைய முதல் சாரார் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த சிறப்பை நீங்க அடைய வேண்டுமாக இருந்தால் இப்படி கேட்கக்கூடாது. இதுல இன்னொரு விஷயம் எப்படி புரிஞ்சுக்கொள்ள கூடாதுண்டா, அப்ப நோய்க்கு சிகிச்சை செய்யக்கூடாதா? மார்க்கம் அப்படி தடுக்குதாண்டா? அப்படி சொல்லல. ததாவவ், நோய்க்குரிய சிகிச்சையை நீங்க பெற்றுக்கொள்வதில் எந்த தப்பும் கிடையாது. மார்க்கம் அதற்கு வழிகாட்டி இருக்கிறது. மார்க்கம் அனுமதித்த முறையில் தாராளமாக சிகிச்சை செய்து கொள்ளலாம். ஆனால் மார்க்கம் அனுமதித்த முறையில் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? குணமளிப்பவன் அல்லாஹ், ஷாஃபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் ஒன்று, அது அவன் குணமளிப்பவன். இந்த நம்பிக்கை ஓடு நாம் என்ன செய்யலாம்? நாம் அதாவது நோய்க்கான நிவாரணத்தை தேடுவதற்கு மார்க்கம் தடை போடவில்லை. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நறுமை அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் இரண்டாவது சொல்றாங்க, வலா யத்ததையரூன், அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள். சகுனம் என்ன?
அத்ராக மா சகுனம், அத்ராக மா சகுனம். நேரம் இல்ல. சகுனம்னா என்ன? காரணத்தை சம்பந்தம் எங்கேயோ போய் சம்பந்தப்படுத்துது. சம்பந்தம் இல்லாத ஒன்றதுல என்ன செய்யறது? நீங்க சொல்லிதான் பாய் நடந்துன்றது. என்ன சொல்றது? நீங்க சொல்லிதான் நடந்துன்றது. அப்ப இப்படி சம்பந்தப்படுத்த இந்த ஹதீஸ்ல வார சகுனம்ன்றது பறவை என்ன செய்வாங்கன்னா ஜாஹிலிய காலத்துல பறக்க விடுவார்கள். வலா எத்த தையரன பறவை தானே ஹதீஸ்ல வார வாசம். வலா எத்த தையரும். பறவை சகுனம் பார்க்க மாட்டாங்கன்னா அந்த சகுனத்துல எதெல்லாம் வருமோ அதெல்லாம் அது உள்ள வந்துடும். அங்க எப்படி பார்ப்பாங்க? ஒரு காரியத்துக்கு செல்வதற்கு முன்னால ஒரு பறவையை பறக்க விடுவாங்க. வலது பக்கம் பறந்துச்சுன்னா அந்த காரியத்தை செய்வாங்க. இடது பக்கம் பறவை பறந்துச்சுன்னா என்ன செய்ய மாட்டார்கள்? அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. இது என்ன? இது கூடாது. மார்க்கம் இதை தடுத்து இருக்கிறது. சகுனம் என்பது கூடாது. இப்ப நாங்க சமுதாயத்துல இது பல வடிவங்கள்ல நம்ம சமுதாயத்தில் இருக்கிறத பார்க்கலாம். நீங்க பல வடிவங்களில் இருக்கின்றன. எனவே இதை மார்க்கம் முற்றாக இதை ஒழிக்கிறது. அல்லாஹ்வை நம்பிய ஒருவரிடம் இப்படியான நம்பிக்கைகள் அறவே இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் படைத்த ரப்புல் ஆலமீன் குல்லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா. நபியை சொல்லுங்கள், அல்லாஹ் எமக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் எம்மை அடையாது. அவன் எமக்கு எதை விதித்தானோ அதை தவிர வேறு எதுவும் நம்மை அடைய போவது கிடையாது என்றதை அழுத்தமாக உறுதியாக சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில அதாவது இவ்வாறான தவறான நம்பிக்கைகள் அத்தியரத்து ஷிர்க் என்றாங்க ரசூலுல்லாஹ். தியரத் என்பது இந்த சகுனம், பறவை சகுனம் என்பது ஷிர்க் என்றாங்க. எப்போது அது ஷிர்காக மாறும்? எப்போது ஷிர்காக மாறும் சொல்லுங்க. உதாரணமா, அதாவது அந்த காரியம் முழுவதும் நடப்பது அதனாலதான் ஒருத்தர் நினைக்கிறான். அந்த காரியம் முழுவதும் நடப்பது அதனால் தான் என்று அங்கு முடிவாகி விடுகின்ற போது, என் அருமையான சகோதரர்களே, அப்படி அவன் நம்பிட்டாண்டா அது ஷிர்காகிவிடும். சும்மா சம்மந்தப்படுத்துறாண்டா ஷிர்க்ல வராது. ஆனா அதுதான் என்று மாறிவிடுகின்ற போது அது ஷிர்காகிவிடும். அல்லாஹ் இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். எனவே அந்த சிறந்த கூட்டத்துல நாங்க வர வேண்டும். இந்த சிறந்த கூட்டத்துல அந்த 70,000 பேர் என்ற சிறந்த கூட்டத்துல நானும் நீங்களும் வர வேண்டுமாக இருந்தால் இந்த சகுனம் என்பது நமது வாழ்க்கையில வரக்கூடாது. புரியுது அவன் சொல்றது? பார்க்கலாம், பூனை குறுக்கே செல்வது. அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா சில பெண்கள் எப்படி நம்பிக்கை கொள்வாங்கன்னா, சில மலட்டு தன்மை உள்ள பெண்கள், அவங்களுக்கு பிள்ளை பாக்கியம் அது அல்லாஹ் கொடுப்பது, அது இல்லாத காரணம் அந்த பெண் எங்கேயாவது வந்துட்டு அது அத என்ன செய்யறது, ஒரு காரணியாக போடுறது. இப்படி பல விஷயங்கள் சமுதாயத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே போல விதவைகள், விதவை பெண்கள் ஒரு அபசகுணமாக இப்படி பார்க்கக்கூடிய விஷயங்கள், இப்படி பல சமுதாயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இது மிக மோசமான எங்களோட அடிப்படையான நம்பிக்கைக்கே எதிரானது. நாங்க அல்லாஹ் கவா கதிர் நம்பி இருக்கிறோம். என்ன? எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டப்படிதான். எனவே இவ்வாறான இந்த மூட நம்பிக்கைகள் எமக்குள் செல்வாக்கு செலுத்தவே கூடாது. இவைகளை நாங்கள் துடைத்து எறிந்து விட வேண்டும். இவ்வாறான எந்த ஒரு மூட நம்பிக்கையும் நமக்குள் வரக்கூடாது. இதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். வேற சொல்லுங்க, சகுனம் வேற எந்த வடிவத்துல இருக்குது ஊர்கள்ல? ஏதாவது வேற சொல்ல ஞாபகம் தெரியுமா உங்களுக்கு? காக்கா அந்த கூறுது. அதே மாதிரி ஆந்தையுடைய சப்தத்தை என்ன செய்யறது, பள்ளியுடைய சப்தம், இது போன்ற பல வடிவங்கள் சமூகத்தில் நீங்க பார்க்கலாம். சும்மா என்ன செய்யறாங்க, சம்பந்தப்படுத்துறாங்க, தொடர்படுத்தி என்ன செய்யறாங்க, தங்களது ஈமான அங்கு பலவீனப்படுத்தக்கூடிய, ஈமான்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. யாருடையது? ஒரு சாஸ்திரக்காரனை போய் எதிர்காலத்தை பத்தி சொல்லுங்க, ஒரு ஜோதிடரிடம், ஒரு ஜோசியக்காரனிடம் சென்று ஒரு ஜோசியத்தை எதிர்காலத்தை கணித்து சொல்லுங்கண்டா அவனது 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், தொழுகை எவ்வளவு முக்கியமான அமல் பாருங்க. இவ்வளவு சாதாரண விஷயங்கள் அல்ல. எனவே இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய 2வது சாரார் யாரு? இந்த சாரார், இந்த முன்னாள் இடம் இருக்கு, இங்க வாங்க, இந்த பக்கம் இடம். என் அருமையான சகோதரர்களே, எனவே அப்படி முன்னாள் நெருங்கி வந்துட்டாலும் பின்னுக்கு இடம் வந்து கொஞ்சம் முன்னுக்குள்ள சோதர், கொஞ்சம் அப்படி முன்னுக்கு வந்துட்டீங்கன்னா சரி, அப்படி வாங்க, முன்னாடி வாங்க. எனவே என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இதுல 2 சாராரை பற்றி நாம் உங்களுக்கு சொல்லிட்டோம். 3வது சாரார் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவர்கள் நெருப்பிட்டு சிகிச்சை செய்து கொள்ள மாட்டார்கள். நெருப்பின் மூலம், இது கூட மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றாக வரல. சகுனம் தடை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க 2 சொன்னோமே, அந்த 2க்கு இடையில உள்ள வேறுபாடு என்ன? முதல்ல சொன்னது என்னது?
அது தடையா? தடல்ல. இரண்டாவது சொன்னது அது தடை, முழுமையான தடை. சகுனம் பார்ப்பது என்பது அது தடை, முழுமையாக தடுக்கப்பட்டது. அடுத்து நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாம் சிகிச்சை செய்யக்கூடிய முறைகள்ல, அதாவது உடலில் அந்த நெருப்பிட்டு சிகிச்சை செய்து கொள்ளக்கூடிய முறையை பொறுத்தவரையிலும் அது அனுமதிக்கப்பட்ட அமைப்பிலும் ஹதீஸ்கள் இருக்கின்றன. இதுல இந்த சிறந்த அந்தஸ்தை மறுமையிலே அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாம் என்ன செய்யக்கூடாது? இவ்வாறான சிகிச்சை முறையை தவிர்க்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. சரி, இப்ப 3 பண்புகளை பார்த்துட்டோம். 4வது பண்பு என்ன? வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். முத்தாய்ப்பாக நபி அவங்க சொல்றாங்க, இந்த இவைகளை விட்டெல்லாம் ஒருவர் தன்னை காத்துக் கொள்வதற்குரிய மிக முக்கியமான விடயம் என்ன? அத்தவக்குல். அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து தனது காரியங்களை ரப்பிடம் ஒப்படைத்து செயல்படுதல். அப்ப ஒவ்வொருவருடைய தவக்குலுக்கு ஏற்ப அல்லாஹுடைய உதவியை அவர்கள் பார்ப்பார்கள். நாங்க எந்த அளவு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு செயல்படுறோம், எந்த அளவு நாங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நாம் நமது காரியங்களை நாம் ஆற்றுகிறோம், அதற்கேற்ப நிச்சயமாக அல்லாஹுடைய உதவியை காண்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய தவக்குல், ஒவ்வொருவரும் எப்படி தவக்குல் வைத்திருக்கிறோம், அல்லாஹ்வின் மீது நமது நம்பிக்கை எப்படி இருக்கிறது, கொஞ்சம் நினைச்சு பாருங்க அருமையான சகோதரர்களே. இந்த தவக்குலுக்கு ஏற்ப என்ன? அல்லாஹுடைய உதவியை காண்போம். அல்லாஹ் சொல்றான், வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், இதில் நாம் நிறைய நம்மிடம் என்ன செய்து பலவீனம் இருக்கிறது. அல்லாஹ்வின் மீது நாம் தவக்குல் வைத்து செயல்படுவதில் நிறைய குறைபாடுகள் நம்மிடம் இருக்கின்றன. அந்த குறைபாடுகளை நாம் சரி செய்ய வேண்டும். அந்த குறைபாடுகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? சீர் செய்ய வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. நாம் உணராத ஒரு தீமை என்று நான் இதை சொல்லலாம். எதை சொல்லலாம்? நாம் உணராத ஒரு தீமை. நாம் உணராத ஒரு தீமை தான் எது தெரியுமா? அல்லாஹுவை பற்றிய தப்பான எண்ணம். அல்லாஹுவை பற்றி ஒருவர் தவறாக எண்ணுதல் இருக்கிறதே, அது உணரப்படாத ஒரு தீமை, ஒரு ஆபத்தான தீமை. நபி அவங்க மரணிப்பதற்கு 3 நாட்கள் இருக்கும் போது ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வயுஹ்சினு ظن பில்லாஹ். உங்கள யாரும் மரணிக்காதீர்கள் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்தவராகவே தவிர. பாருங்க, மவுத் மரணிக்கும் போது இது மிக முக்கியமானது. மவுத்தின் போது ரசூலுல்லாஹ் ஒரு அன்சாரி தோழர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது வாராங்க. வந்து அந்த அன்சாரி தோழர்கிட்ட கேட்கிறாங்க, உங்களோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு கேட்கிறாங்க. உங்களோட நிலைமை எப்படி இருக்கிறது? சொல்றாங்க, யார ரசூலல்லாஹ், நான் எனது பாவங்களை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றேன். இன்னி அகாஃபு துனூபி, எனது பாவங்களை எண்ணி பயந்து கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் நான் அல்லாஹுடைய அருளை ஆதரவு வைத்தவனாகவும் இருக்கிறேன். ரெண்டையும் சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல சொன்னாங்க, இப்படியான நிலையில், அதாவது அந்த உயிர் பிரியக்கூடிய நேரத்துல, இந்த நேரத்தில் யார் இந்த மனோநிலையில் இருப்பாரோ அவர் பயப்படுவதை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாக்காமல் இருப்பதில்லை, அவர் ஆதரவு வைப்பதை அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பாருங்க, அந்த மௌத்துடைய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது சுப்ஹானல்லாஹ், நாங்க அல்லாஹுவை பற்றிய அந்த நல்லெண்ணம். நாங்க பெரும்பாலும் துஆவுக்கு கையேந்தினா எங்களோட துஆ எப்படி இருக்கும்? சம்பளத்துக்குள்ளதான் துஆ இருக்கும் இல்லையா? எவ்வளவு சம்பளம் கிடைக்குதோ சம்பளத்துக்குள்ளதான் துஆ. சம்பளத்துக்கு வெளியே துஆ வருதா? நமக்கு என்ன, அல்லாஹ்க்கு நாங்க நம்பிக்கிறோம், அல்லாஹ்க்கு தர முடியும் எங்கட இந்த வருமானத்துக்குள்ளதான் என்ற மாதிரிதான் நாங்க அல்லாஹ் பற்றி நினைச்சிருக்கோம். நினைச்சு பாருங்க, உண்மையில யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ்வை பற்றி நாம் எப்படி நம்பி இருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, அடிமையாக விற்கப்பட்டவர் ஆட்சி பீடத்தில் அமர்த்தப்பட்டாரா இல்லையா? அப்படித்தானே? அடிமையாக விற்கப்பட்டவர் எங்க இருக்கிறாரு? ஆட்சி பீடத்தில் அமர்த்தப்பட்டார். எந்த நபி? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவன் கொடுக்க நாடினால் அவன் எப்படி கொடுப்பான், எந்த ரூட்ல கொடுப்பான் எல்லாம் தெரியும். நாங்க துஆ கேட்கும் போது எங்கட அடுத்த பெரிய பிரச்சனை ரூட்டை சேர்த்து நாங்க போட்டுறது. எப்படி துஆ கேட்கும் போது எங்கட பிரச்சனை என்னது? ரூட்டே நாங்க தான் இந்த ரூட்ல தான் வரும், ரூட்டை நாங்க முடிவு செய்யறது. யார்கிட்ட கேட்கிறோம்? பொக்கிஷங்கள் அனைத்தும் அவனது கைகளில் இருக்கின்றன, அவன்கிட்ட கேட்கிறோம். இப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ கேட்டாங்க. சூரத் இப்ராஹிம் நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா இப்ப எப்படி கேட்கிறாங்க? ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ. எந்த பயிர் பசைகளும் முளைக்காத ஒரு பள்ளத்தாக்கில் எனது மனைவியையும் பிள்ளையும் குடியமர்த்தி இருக்கிறேன்.
அப்படித்தானே சொல்றாங்க. அதே வசனத்தை அப்படி படிச்சுட்டு வந்தீங்கன்னா வருசுக்குஹும் மினஸ் சமராத்ன்றார். வருசுக்குஹும் மினஸ் சமராத், அவர்களுக்கு கனி வர்க்கங்கள் உணவளிப்பாயாகன்றார். முன்னால் என்ன சொல்றாரு? அதாவது அங்கு எந்த ஒரு பயிர் பசையும் முளைக்காத, தண்ணீரே இல்லாத ஒரு பள்ளத்தாக்கு, அதுல குடி அமர்த்திட்டு அதையும் சொல்றாரு துவால. சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு? அவர்களுக்கு கனி வர்க்கங்கள் உணவளிப்பாயா. அப்ப இந்த துவா உங்களுக்கு என்ன சொல்லுது? அல்லாஹ் நாடினால் கட்பாறையிலிருந்து என்ன செய்வான்? கனிகளை வெளிப்படுத்துவான். அல்லாஹ்வுக்கு காரணிகள் தேவையா? காரணிகளை உருவாக்கியவனே அல்லாஹ் தான். காரணிகளை உருவாக்கியவனே யாருதான்? அல்லாஹ். இப்ப நாங்க யாரை நம்பி இருக்கிறோம்? காரணிகளையா காரணிகளை உருவாக்கியவனையா? நாங்க நம்பி இருப்பது காரணிகளை எல்லாம் உருவாக்கிய ரப்பை. சரி, எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நாம் நம்பி இருக்கக்கூடிய ரப் அவன் காரணிகளை எல்லாம் உருவாக்கியவன், ஒன்றும் இல்லாமல் உருவாக்குவன், எதுவும் இல்லாமல் உருவாக்குவன். அந்த ரப்ப நம்பி இருக்கிறோம். அப்ப நாம் துஆல அல்லாஹ்வின் மீது சரியான நம்பிக்கையோடு பிரார்த்திக்கிறோமா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு? நான் வயது முதிர்ந்தவனாகிவிட்டேன், ஷைபா, அப்படித்தானே, எனது முடிகள் நரைத்து விட்டன, எனது நரம்புகள் தளர்ந்து விட்டன, எனது மனைவி குழந்தை பாக்கியமற்றவளாக ஆகிட்டாங்க, அவங்களும் மலடி ஆகிட்டாங்க. ஆனா என்ன கேட்கிறாங்க? குழந்தையை கேட்கிறாங்க. அல்லாஹ்விடத்தில் குழந்தையை கேட்டார்கள். அதுக்குரிய அந்த சூழலே அங்கு கிடையாது. இன்றைக்கு கேட்டா பைத்தியக்காரன்னுவான், அல்லாஹ் பாதுகாக்கணும். அவன் ஒரு நபி, அல்லாஹ் மீது எவ்வளவு பெரிய நம்பிக்கையில சுப்ஹானல்லாஹ் கேட்கிறாங்க. இந்த நம்பிக்கை வரை நறுமை சகோதரர்களே, நம்பிக்கை இல்லாம தான் சொல்லுவான், இப்படியான வார்த்தையை பயன்படுத்துவான். படைத்த ரப்பின் மீது நம்பிக்கையோடு கேட்கிறாங்க, அல்லாஹ் குழந்தையை கொடுத்தானா இல்லையா? இதுதான் சுப்ஹானல்லாஹ் நறுமை. அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை, தவக்குல் என்பது சாதாரணமானது அல்ல. அது மிகப்பெரிய அந்தஸ்தில் உள்ள ஒரு விஷயம், மிகப்பெரிய அந்தஸ்துக்குரிய ஒரு விஷயம். நபிமார்களுடைய வரலாறுகளை குர்ஆன் சொல்லும் போது அதை நாங்கள் படிக்கிறோம். நபிமார்களுடைய வரலாறுகள் அல்லாஹ் அதை அதிகம் பேசுகிறான். எனவே நறுமையான சகோதரர், இந்த 4 பண்புகளை ரசூல் நாங்கள் சொல்லும் போது ஒரு நபித்தோழர் எழுந்து சொல்கிறார், உக்காஷத் இப்னு மிஹ்சன், யா ரசூலல்லாஹ், அந்த சிறந்தா கூட்டத்தில் என்னை ஆக்குவதற்காக நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க என்று கேட்கும் போது நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அவர்களில் ஒருவராக இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். எனவே நறுமையான சொன்னாம் அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டிய துஆக்கல்ல, யா அல்லாஹ் அந்த சிறந்த கூட்டத்தில் எம்மை ஆக்கியருள்வாயா, இந்த கேள்வி கணக்குமின்றி சுவர்க்கம் செல்லக்கூடிய அந்த சிறப்பான உன்னதமான கூட்டத்தில் எம்மை ஆக்கியருள்வாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்துல நாம் ஒவ்வொருவரும் துஆ செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். என்று அது மிகப்பெரிய ஒரு சிறந்த அந்தஸ்தாக அது இருந்து கொண்டிருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.